வணக்கம், வெல்கம் டு M2D மேக்ஸ் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல TN டெட் பேப்பர் 2 நவம்பர் 3 2022 ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம், x 12, 15, 28 மற்றும் 35 என்ற விவரங்களின் கூட்டு சராசரி 20 எனில் அவ்விவரங்களின் வீச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சராசரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, வீச்சு கேட்டிருக்காங்க. வீச்சு எப்படி கண்டுபிடிப்போம்? ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா நமக்கு ரேஞ்ச் கிடைச்சிடும். இங்க வந்து சின்ன நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது, எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது வந்து என்னன்னு தெரியாது. லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 35. இப்போ இதை எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு சராசரி 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேட்டாஸ்க்கு வந்து நாம சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணுவோமா? அப்போ சராசரி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 12 பிளஸ் 15 பிளஸ் 28 பிளஸ் 35/5. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 90 பிளஸ் எக்ஸ் பை 5 இருக்கு. சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20. இப்போ இந்த 5 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா பெருக்கல்ல வந்துடும். 20 into 5 100. 90 பிளஸ் எக்ஸ் இருக்கா? இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 90 நமக்கு 10. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 10, லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 35. 35ல இருந்து 10 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 25. 25ன்றது தான் வீச்சு. ஆப்ஷன் A3. பின் வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 2/3 less than 2/3/5. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 5 into 2 10, 3 into 3 9. 10 less than 9ன்றது கரெக்டா? 9 விட 10 சின்னதா? தப்பு தானே. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. இப்போ ஆப்ஷன் B செக் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7 into 3 21 less than 4 into 2 8. 8 விட 21 சின்னதா? இதுவும் கரெக்ட் கிடையாது. 1/2 less than 1/4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 into 4 4, 2 into 1 2, 4 less than 2. 2 விட 4 சின்னதா? கிடையாது, இதுவும் தப்பு. அப்புறம் A4 செக் பண்ணலாம். 3 into 3 9, 7 into 4 7 into 2 14. அப்போ 9 less than 14. 9 விட 14 வந்து பெருசு தானே. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். A4 கரெக்ட். சரியானது வந்து A4. இப்போ இந்த சம்க்கு வந்து வீச்சு கேட்டிருக்காங்களா? இதுல லார்ஜஸ்ட் நம்பர் எதுவா இருக்கும்? இதுல இங்க டினாமினேட்டர் வந்து எல்லாத்துக்கும் காமனா 2 இருக்கு. இப்போ இதுல 5, 15, 10, 7, 20, 18 இருக்கு. இதுல வந்து எது லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கும்? 20 தானே லார்ஜஸ்ட் வேல்யூ. 2 into 20 40, 40 plus 1 41/2. இதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுவா இருக்கும்? இதுல எது சின்னது? 5 தான் சின்னது. 2 into 5 10, 10 plus 1 11/2. இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணணும். 41/2 மைனஸ் 11/2 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 30/2. இதை கேன்சல் பண்ணா 15 கிடைக்கும். அப்போ இந்த சம்முக்கான வீச்சு வந்து 15. ஆப்ஷன் A3. ஹேமா ஒரு தேர்வில் 60 மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த மொத்த மதிப்பெண்களை தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க? ஒரு தேர்வுல 60% மதிப்புகளை பெற்றாலாம். தேர்வின் சதவீதம் வந்து 60%. எவ்வளவு மதிப்பெண்கள்? 360 மதிப்பெண்கள் பெற்றால். மொத்த மதிப்பெண்கள் 60% பெற்றிருக்காளா? அப்போ 60% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 360. அவர் மார்க் வந்து 360. அப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். 60/100 into எக்ஸ் ஈக்குவல் டு 360. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போனா தலைகீழா மாறிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 360 into 5/3. இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? x equal to 600 கிடைக்கும். அப்போ மொத்த மதிப்பெண்கள் வந்து 600. தசம எண் 0.0005 சுருக்கிய வடிவில் பின்னமாக எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இங்க டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 4 டிஜிட் இருக்கா? அப்போ 10,000 இந்த 5 இருக்கா? அந்த 5 10,000 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணா 1/2000. 1/2000 கிடைக்குமா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A2. ஒரு பரவலின் சராசரி மற்றும் இடைநிலை ஆகியன 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றுக்கு இடையேயான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீன் மற்றும் மீடியனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மீன் இஸ்டு மீடியன் ஈக்குவல் டு 5:4 கொடுத்துருக்காங்க. அது எப்படி எடுத்துக்கலாம்? அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க மீன் ஈக்குவல் டு 5x எடுத்துப்போம், மீடியன் ஈக்குவல் டு 4x எடுத்துப்போமா? இப்போ நமக்கு மோடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா மோடுக்கும் மீனுக்கும் இருக்கிற ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ மோடுக்கான ஃபார்முலா வந்து 3 into மீடியன் மைனஸ் 2 into மீன். இங்க 3 into மீடியன் என்ன எடுத்திருக்கோம்? 4x. 3 into 4x மைனஸ் 2 into மீன் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 5x எடுத்திருக்கோமா? 2 into 5x. 3 into 4x மல்டிப்ளை பண்ணா 12x மைனஸ் 2 into 5x மல்டிப்ளை பண்ணா 10x. அப்போ மோட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 12x மைனஸ் 10x பண்ணோம்னா 2x கிடைக்கும். இது வந்து மோடோட வேல்யூ. இப்போ மீடியன் மோடு ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அந்த ரேஷியோ என்னது? 4x is 2x. அப்ப இதை கேன்சல் பண்ணா 1 2
அப்போ 2:1 கிடைக்குமா? அப்ப மீடியன் மோடுக்கான ரேஷியோ வந்து 2:1 A3 ஆப்ஷன். பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறானவையா இருக்கும். இது வந்து கரெக்ட். ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம் எனில் அதன் 2 பக்கங்கள் சமம். இதுவும் கரெக்ட். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3ஆம் பக்கத்தை விட சிறியதாகவும் கொடுத்திருக்காங்களா? இது வந்து தப்பு. தவறானது வந்து ஆப்ஷன் A3. ஏன்னா ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆம் பக்கத்தை விட அதிகமாகும். அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A3. A4ம் கரெக்ட் தான். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அப்ப இதுல தவறானது வந்து A3. இப்போ கொடுக்கப்பட்ட படத்துல இருந்து x மற்றும் y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுல வந்து 2 முக்கோணங்கள் இருக்கா? முக்கோணம் AEN, முக்கோணம் AAD. இது ரெண்டும் வடிவத்த முக்கோணங்கள். அதனால அவற்றுடைய ஒத்த பக்கங்களோட விகிதம் வந்து சமமா இருக்கும். அது எப்படி எழுதுவோம்? PE/PA equal to PN/PD equal to EN/AD. இங்க வந்து x மற்றும் y ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். இப்போ நாம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x வந்து இங்க இருக்கு. அப்போ நம்ம இதுல வந்து PE/PA, EN/ED இது ரெண்டும் எடுத்துட்டோம்னா நாம x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாமா? PE நமக்கு தெரியும். PE ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 6 cm கொடுத்திருக்காங்க. PA ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. PE வந்து 6 cm, EA வந்து 2 cm. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு PA ஓட வேல்யூ கிடைச்சிடுமா? PA equal to PE plus EA. அப்ப இது ஆட் பண்ணா 6 plus 2 8 cm. PA வந்து 8 cm. நெக்ஸ்ட் EN ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3 cm கொடுத்திருக்காங்க. AD x cm தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை x ன்னு அப்படியே எடுத்துப்போம். அப்போ 6/P வந்து 6, PA வந்து 8. 6/8 equal to EN வந்து 3/AD வந்து x. இப்போ நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணா நமக்கு x equal to 4 cm கிடைக்கும். நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். y ஓட வேல்யூ எங்க இருக்கு? PN ல இருக்கு. அப்போ PN/PD PE/PA இந்த ரெண்டையும் எடுத்துப்போம். PE/PA equal to PN/PD. PE நமக்கு தெரியும் 6 cm, PA வந்து 8 cm. PN ஓட வேல்யூ நமக்கு y ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ y/PD வந்து PN ஐயும் ND யும் ஆட் பண்ணா நமக்கு PD ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ PD equal to PN வந்து y. அப்புறம் ND ஓட வேல்யூ வந்து 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணா y plus 5 தான் PD ஓட வேல்யூ. அதை வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். y/y plus 5. இப்போ நம்ம இந்த y plus 5 equal to எந்த பக்கம் வந்தா பெருக்கல் வந்துரும். 6 into y plus 5 equal to 8 into y 8y. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 6y ஆயிடுமா? 8y இருக்கு. இந்த 6y equal to இந்த சைடு வந்தா -6y ஆயிடும். 6 into 5 30. அதை அப்படியே அந்த சைடு வச்சுப்போம். அப்ப 8y minus 6y equal to 30. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2y equal to 30. இப்போ 2 ஆல இந்த 30 கேன்சல் பண்ணா 15 கிடைக்கும். அப்போ y equal to 15 cm. x equal to 4, y equal to 15. ஆப்ஷன் A1 கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 120 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு முக்கோணத்தோட வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்களுக்கு கூடுதலுக்கு சமமா? இங்க வெளிக்கோணம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 120 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்போ உள்ளெதிர் கோணங்களை நாம x எடுத்துவோம். x plus x ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 120 டிகிரி கிடைக்குது சமம்ன்றதுனால. அப்போ 2x equal to 120 இது கேன்சல் பண்ணா x equal to 60 டிகிரி. அப்போ அதனுடைய கோண அளவு வந்து 60 டிகிரி. ஆப்ஷன் A2. செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 15 மீட்டர் x 8 மீட்டர். அதன் பக்கங்களை அடுத்து 4 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் அளவு கொடுத்திருக்காங்க. இது வந்து செவ்வக வடிவ தோட்டம். இது வந்து இதனுடைய அளவு என்ன கொடுத்திருக்காங்க? 15 மீட்டர் 8 மீட்டர் நீளம் அகலம் கொடுத்திருக்காங்களா? அது வந்து செவ்வக வடிவில் இருக்கு. அதனை அடுத்து அதனுடைய பக்கங்கள்ல இந்த சைடு 4 மீட்டர், இந்த சைடு 4 மீட்டர், எல்லா சைடு 4 மீட்டர் அகலம் உள்ள ஒரு பாதை அமைக்கிறாங்க. அப்போ இந்த பாதையோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா? இந்த பாதையோட பரப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பெரிய செவ்வகம் இருக்கா, இதுல இருந்து இந்த சின்ன செவ்வகத்தின் பரப்பை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த பாதையோட பரப்பு கிடைச்சிடுமா? அப்போ இந்த வெளிப்புற அளவு, இந்த பெரிய செவ்வகத்தோட பக்க அளவு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க உள்ள இருக்கிற இந்த தோட்டத்தின் பக்க அளவு வந்து 15 மீட்டர் 8 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த வெளியில இருக்கிற இந்த பகுதியோட பக்க அளவு எப்படி கண்டுபிடிப்போம்? இதுல இருந்து 4 மீட்டர் வந்து அகலப்படுத்திருக்காங்க ரெண்டு சைடும். அப்போ 2 into 4. அப்போ நீளம் வந்து 15 மீட்டர்னா ரெண்டு சைடு 4 மீட்டர் 4 மீட்டர் ஆட் பண்ணிருக்காங்களா? அப்போ 2 into 4 8. 15 plus 8 23 மீட்டர். அப்போ இந்த சைடு வந்து 23 மீட்டர். அகலம் வந்து 8 மீட்டர் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த சைடு 4 இந்த சைடு 4 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா? அப்போ 8 plus 2 into 4 8. 8 plus 8 16 மீட்டர் அகலம். இப்போ இது மொத்த பரப்பு என்னது? நீளம் இன்ட்டு அகலம் 23 into 16 மீட்டர். அப்ப மல்டிப்ளை பண்ணா 23 into 16 மல்டிப்ளை பண்ணா 368 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பெரிய அந்த மொத்த பரப்பு வந்து 368 மீட்டர் ஸ்கொயர். இப்ப தோட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணுமா? நீளம் இன்ட்டு அகலம் மல்டிப்ளை பண்ணா 15 into 8 மல்டிப்ளை பண்ணா 120 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த பெரிய பரப்புல இருந்து இந்த சிறிய பரப்பை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு இந்த பாதையோட பரப்பு கிடைச்சிடுமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 248 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஆனா இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல அவங்க கொடுக்கல, அதனால ஸ்டார் கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 248 மீட்டர் ஸ்கொயர்.
கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் வந்து சமம், இது வந்து கரெக்ட். இணைகரத்தின் இரு மூலைவிட்டங்கள் அதனை இரு சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கின்றது, இதுவும் கரெக்ட் தான். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம், இதுவும் கரெக்ட். ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறானது. ஒரு இணைகரத்தோட மூலை விட்டம் வந்து ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும், அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இதுல தவறானது வந்து A4. ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 15 மீட்டர் ஆகும். இதை 3 முறை கழற்றினாலும் மற்றும் 2/3 பகுதியை மின்சார கம்பியினாலும் வேலியிட்டால் அப்பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி, கயிறு மற்றும் மின்சார கம்பி தேவைப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வட்ட வடிவ பூங்கா, இதனுடைய சுற்றளவு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, இதனுடைய சுற்றளவு C = 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை 3 முறை வந்து கயிற்றினாலும் அப்புறம் 2/3 பகுதியை வந்து மின்சார கம்பினாலும், இதுல 2/3 பகுதியை மின்சார கம்பினாலும் வேலியிடுறாங்களாம். அப்ப பூங்காவுக்கு எத்தனை மீட்டர் வேலி தேவைப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ பூங்காவின் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர். இதை வந்து பின்னமா மாத்தணும். நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 × 15 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 45 பிளஸ் 2 வந்து ஆட் பண்ணணும். 45 பிளஸ் 2 47/3 மீட்டர். இது வந்து பூங்காவின் சுற்றளவு. இப்போ கயிற்றினால் அதை வந்து 3 முறை சுற்றி வேலியிடுறாங்களா. இப்போ இந்த சுற்றளவை, வட்டத்தின் சுற்றளவு, பூங்காவோட சுற்றளவு 3 முறை சுற்றுறாங்க. அப்போ பூங்காவின் சுற்றளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 47/3 மீட்டர். இதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு கயிற்றினுடைய மொத்த நீளம் கிடைச்சிடுமா, 47/3 × 3 கேன்சல் ஆயிடும், 3 கேன்சல் ஆயிடும். அப்ப 47 மீட்டர். கயிறின் மொத்த நீளம் வந்து 47 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, 2/3 பகுதியை, இதுல வந்து இந்த சுற்றளவுல 2/3 பகுதியை வந்து மின்சார கம்பியினால் வேலிட்டு இருக்காங்க. எத்தனை பகுதியை, 2/3 பகுதியை, சுற்றளவுல 2/3 பகுதியை மின்சார கம்பியினால் வேலிட்டு இருக்காங்களா. அப்போ 47/3 × 2/3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 94/3 × 3 9 மீட்டர். இது வந்து மின்சார கம்பியோட நீளம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எத்தனை மீட்டர் வேலி, அந்த பூங்காவுக்கு சுற்றி வேலி நமக்கு எத்தனை மீட்டர் வேலி தேவைப்படும் கிடைச்சிடுமா. அப்போ கயிற்றின் மொத்த நீளத்தையும் மின்சார கம்பியின் நீளத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 47 + 94/9. இந்த 9ஆல 47 மல்டிப்ளை பண்ணா 423 + 94/9. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 517/9. இதை வந்து டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 57 4/9 மீட்டர். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து A2, 57 4/9 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து 5 13 21 29 என்ற எண் அமைப்பின் அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, 5 13 21 29 கொடுத்திருக்காங்க. 29க்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்களா. இதுல எப்படி கொடுத்திருக்காங்க, இவங்க 13ல இருந்து 5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 8. அதே மாதிரி 21ல இருந்து 13 மைனஸ் பண்ணா 8 கிடைக்கும். 29ல இருந்து 21 மைனஸ் பண்ணா 8 டிஃபரன்ஸ் வருது. இப்ப நம்ம இந்த எண்ணை தானே கண்டுபிடிக்கணும். இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த எக்ஸ்ல இருந்து இந்த 29 மைனஸ் பண்ணா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 8ன்னு கிடைக்கணும். அப்ப இந்த 29 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா 8 + 29 37. x = 37. இந்த 37ல இருந்து 29 மைனஸ் பண்ணா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 8ன்னு வருது. அப்போ இந்த எண் வந்து என்னது, இதுக்கு அடுத்து வர அடுத்த எண் வந்து 37, ஆப்ஷன் A3. குவிவு பலகோணத்தின் பக்கங்களை நீட்டுவதால் உண்டாகும் வெளிக்கோணங்களின் கூடுதல் எவ்வளவு இருக்கும்னா 360 டிகிரியா இருக்கும். ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும். ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும்னா ஒரே ஒரு வட்டம் தான் வரைய இயலும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A3. ஒரு வட்ட புல்வெளியை சுற்றி ஒரு வட்டப்பாதை அமைக்கப்பட உள்ளது. அந்த பாதையின் வெளிப்புற உட்புற சுற்றளவுகள் முறையே 88 சென்டிமீட்டர் 44 சென்டிமீட்டர் எனில் அந்த நடைபாதையின் அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு வட்ட வடிவ புல்வெளி. வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி ஒரு வட்டப்பாதை அமைக்கப்பட இருக்கிறாங்களா. இதனை சுற்றி ஒரு வட்டப்பாதை அமைக்கப்பட இருக்கு. அப்போ அந்த பாதையோட வெளிப்புற உட்புற சுற்றளவு, வெளிப்புற சுற்றளவு வந்து எவ்வளோ, வெளிப்புற சுற்றளவு 88 சென்டிமீட்டர், உள்புற சுற்றளவு வந்து 44 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த நடைபாதையின் அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நடைபாதையின் அகலம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த பெரிய வட்டத்தின் ஆரத்திலிருந்து அது கேபிட்டல் ஆர்னு எடுத்துப்போம். சிறிய வட்டம் இருக்கா, அதனுடைய ஆரம் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம். இந்த கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து இந்த பகுதியோட அகலம் என்னன்னு கிடைச்சிடுமா. இப்போ இந்த நடைபாதை அகலம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பெரிய வட்டத்தின் ஆரத்துல இருந்து சிறிய வட்டத்தின் ஆரத்தை வந்து நாம மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆரம் நாம கண்டுபிடிக்கணும். ஆரத்தை எப்படி கண்டுபிடிப்போம், வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா
இந்த பெரிய வட்டத்தின் சுற்றளவு கேபிட்டல் ஆர் எடுத்துருக்கோம் ஆர், அப்ப 2πr. அதனுடைய சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 88 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ பையோட வேல்யூ 22/7 இன்டூ கேபிட்டல் ஆர். இப்போ ஆர் தானே கண்டுபிடிக்கணும், மற்றதெல்லாம் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணா நமக்கு ஆர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் கிடைக்கும். உள்ள இருக்க அந்த சிறிய வட்டத்தின் சுற்றளவு வந்து 2πr, அதனுடைய சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 44 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர். ஆர் இன்சைட் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிட்டு கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணிட்டு நமக்கு ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ நடைபாதை அகலத்தை கண்டுபிடிக்கணுமா, அப்போ கேபிட்டல் ஆர்ல இருந்து இந்த ஸ்மால் ஆரை நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 14 - 7 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ அந்த நடைபாதையின் அகலம் வந்து 7 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A2. ஒரு பாட்டிலில் 0.35 மில்லி அளவு சென்ட்டை நிரப்பலாம். 122.5 மில்லி அளவு உள்ள சென்ட்டை அம்மாதிரியான எத்தனை பாட்டில்களில் நிரப்பலாம்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாட்டில் சென்ட், ஒரு பாட்டில்ல வந்து 0.35 ml சென்ட் வந்து நிரப்பலாமா, அப்போ 122.5 ml சென்ட்டை எத்தனை பாட்டில்ல நிரப்பலாம்னு கேட்டிருக்காங்க. இப்போ ml வந்து அதிகரிக்குது, அப்போ பாட்டிலோட எண்ணிக்கையும் அதிகரிக்குமா, அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 1 × 122.5 122.5 ஈக்குவல் டு x × 0.35. இந்த நம்ம x தானே கண்டுபிடிக்கணும், அப்போ இந்த 0.35 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா டிவைட்ல வந்துடும். இங்க வந்து மேல வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, கீழே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ அதிகமா இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ மேலையும் கீழையும் நாம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம், ஏன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால. மேலையும் கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க ஒரு 0 ஆட் ஆகுமா, கீழே 35 வரும். இதை கேன்சல் பண்ணா நமக்கு 350 பாட்டில். அப்போ 350 பாட்டில்கள்ல 122.5 மில்லி சென்ட்டை வந்து நிரப்பலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A2. ரவி 4 1/2 கிலோகிராம் ஆப்பிளும் 3/4 கிலோகிராம் ஆரஞ்சும் 3/4 கிலோகிராம் திராட்சையும் வாங்கினார். அவர் வாங்கிய பழங்களின் மொத்த எடை டன்னில் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவர் வாங்கிய மொத்த பழங்கள் எடையை கண்டுபிடிக்கணும். நாம இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இந்த பழங்களோட எடையை வந்து ஆட் பண்ணா நமக்கு அவர் வாங்கிய மொத்த பழங்களின் எடை கிடைச்சிடுமா, அதை வந்து நாம டன்ல எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ மொத்த பழங்களின் எடை ஈக்குவல் டு 4 1/2 பிளஸ் 3/4 பிளஸ் 3 3/4. இப்போ இந்த 4 1/2 கலப்பு பின்னமா இருக்கு, அதை பின்னமா மாத்தணும். அப்போ 4 × 2 மல்டிப்ளை பண்ணா 8 8 பிளஸ் 1 9 9/2 பிளஸ் 3/4 பிளஸ் இங்க 3 4 4 × 3 12 12 பிளஸ் 3 15 15/4. இப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். இப்போ 9 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 18 பிளஸ் 3 பிளஸ் 15/4 18 பிளஸ் 3 பிளஸ் 15 ஆட் பண்ணா நமக்கு 36/4 இருக்கா. 4ஆல 36 கேன்சல் பண்ணா 9 கிடைக்கும். 9 கிலோகிராம். ரவி வாங்கிய மொத்த பழங்களின் எடை வந்து 9 கிலோகிராம். இதை வந்து டன்ல எவ்வளவு நம்ம சொல்லணும். இப்போ ஒரு டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். இங்க வந்து 9 கிலோகிராம் ஈக்குவல் டு எத்தனை டன்னா, அந்த 9 அந்த 1000ஆல டிவைட் பண்ணணும். 9/1000 ஈக்குவல் டு 0.009 டன். A2 0.009 டன். 56 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 8 சம அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க 56 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையம். ஒரு ஜிம்னாஸ்டிக் வளையம் வந்து அதனுடைய ஆரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையம் அதனுடைய ஆரம் வந்து 56 சென்டிமீட்டர். அதை வந்து 8 சம அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் இதை வந்து 8ஆ பிரிச்சிருக்காங்க. இப்போ 8 சம அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு நாம வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2πr 2 × பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆரம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 56 கொடுத்திருக்காங்களா. இப்போ இந்த 7ஆல இந்த 56 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 8. அப்போ 2 × 22 × 8 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 352 கிடைக்கும். இது வந்து வட்டத்தின் சுற்றளவு. இப்போ அந்த வில்லின் நீளம் எவ்வளவு தான் கேட்கணும். அந்த வட்டத்தின் சுற்றளவு எத்தனை சம பாகங்களா பிரிக்கிறாங்க 8 சம அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 352 8ஆல டிவைட் பண்ணா நமக்கு இந்த ஒரு வில்லின் நீளம் வந்து என்னன்னு தெரிஞ்சிடுமா. அப்போ 352/8 பண்ணோம்னா 8ஆல இந்த 352 கேன்சல் பண்ணா 44 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் வந்து 44 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A4. அப்பா தன்னுடைய மகளின் வயதினை போல் 6 மடங்கு வயதில் பெரியவர். 2 வருடங்களுக்கு பிறகு அப்பாவின் வயது மகளின் வயதை போல 5 மடங்கு எனில் அப்பாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தந்தை மற்றும் மகள் அவங்களுடைய தற்போதைய வயது, தந்தையோட தற்போதைய வயது X, மகளோட தற்போதைய வயது Yன்னு எடுத்துப்போம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, தந்தையோட வயது வந்து அவங்களுடைய மகளின் வயதை போல 6 மடங்கு அதிகமா. அப்போ
தந்தையோட வயது வந்து r into y வந்து ஈக்குவலா இருக்குமா? அது ஈக்குவேஷன் 1 எடுத்துவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 2 வருடங்களுக்கு பிறகு தற்போதைய வயது x, அப்ப 2 வருடங்களுக்கு பிறகுனா x + 2, அதே மாதிரி y வந்து y + 2 ஆயிடுமா? 2 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகளின் வயதை போல 5 மடங்கு. அது ஈக்குவேஷன் 2 எடுத்துப்போம். மடங்குன்றதுனால மல்டிப்ளை பண்றோம். இப்போ x + 2 = 5y, 5 ஆல உள்ள மல்டிப்ளை பண்றோம். 5y + 5 × 2 10. இப்போ இங்க வந்து x க்கு பதிலா நாம வந்து 6y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1ல x = 6y இருக்கு. அப்போ x க்கு பதிலா நாம இந்த 6y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 6y + 2 = 5y + 10. இந்த 5y = இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும். 6y - 5y = இந்த +2 = இந்த சைடு வந்தா -2 ஆயிடும். 10 - 2. அப்போ y = 8. இது வந்து மகளின் வயது. இங்க வந்து தந்தையின் தற்போதைய வயது தான கேட்டிருக்காங்க. மகளின் தற்போதைய வயது வந்து 8. அப்போ தந்தையின் தற்போதைய வயதுனா x = 6 × 8. 6 × 8 48. தந்தையின் தற்போதைய வயது 48. ஆப்ஷன் A3. PQR என்பவற்றின் திட்ட விலக்கம் S எனில் P + 3, Q + 3, R + 3 இன் பரவற்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ PQR அதனுடைய திட்ட விலக்கம் வந்து என்ன சொல்லிருக்காங்க? S ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ P + 3, Q + 3, R + 3 உடைய திட்ட விலக்கமும் என்னவா இருக்கும்? S ஆ தான் இருக்கும். ஏன்னா இங்க PQR இது கூட எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணாலும் அதனுடைய திட்ட விலக்கத்துல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ PQRக்கு வந்து திட்ட விலக்கம் S ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்போ P + 3, Q + 3, R + 3 உடைய திட்ட விலக்கமும் S தான். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? இதனுடைய திட்ட விலக்கம் S னா அப்போ இதனுடைய பரவற்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. P + 3, Q + 3, R + 3 ஓட பரவற்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. பரவற்படினா இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ S². அப்போ P + 3, Q + 3, R + 3 இன் பரவற்படி S². ஆப்ஷன் A1. கொடுக்கப்பட்ட படத்தில் ஆங்கிள் ACB = 90 டிகிரி மற்றும் CD perpendicular to AB எனில் பின்வருவனவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிள் ACB இது வந்து 90 டிகிரின்றதுனால இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். CDயும் இது CDன்றது வந்து ABக்கு செங்குத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன்ல எது சரின்னு கேட்டிருக்காங்களா? இந்த CDன்றது வந்து 2 முக்கோணங்களா பிரிக்கிறாங்க. இந்த முக்கோணத்தை செங்கோண முக்கோணத்தை இந்த CDன்றது அந்த கோடு வந்து 2 முக்கோணங்களா செங்கோண முக்கோணங்களா பிரிக்குது. அதனால இந்த 2 செங்கோண முக்கோணங்கள் வந்து ஒத்த முக்கோணங்கள். ஒத்த முக்கோணங்கள் பக்கங்களில் விகிதங்களை பயன்படுத்தணும். இப்போ எப்படி எழுதுவோம்? AD/CD = CD/BD = AC/BC. இப்போ இந்த மாதிரி எழுதலாமா? இதுல வந்து நாம AD/CD, CD/BD மட்டும் எடுத்துப்போம். இது ரெண்டையும் எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த BD = இந்த பக்கம் வந்தா பெருக்கல் வந்து CD இந்த சைடு வந்தா ஸ்கொயர் ஆயிடுமா? அப்போ AD × BD = CD². இதுல வந்து எதுக்கு சரியானதுன்னா ஆப்ஷன் A4. 8 உடன் எத்தனை சதவீதம் சேர்ந்தால் 64 கிடைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ 8 கூட எத்தனை சதவீதம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு 64 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 8 + 8 in x%, அந்த சதவீதத்தை வந்து x% எடுத்துப்போம். 8 × x/100 = 64. அப்போ இது இந்த 8 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மைனஸ்ல வந்துரும். 64 - 8 8x/100. இது கேன்சல் பண்ணா 4 2s are 8/25. 2/25 × x = 56. x தான கண்டுபிடிக்கணும். இது 2/25 = இந்த பக்கம் வந்தா தலைகீழா மாறிடும். 25/2 ஆயிடும். பெருக்கல்ல வந்துரும். இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இதால 2ஆல இதை கேன்சல் பண்ணா 28 கிடைக்கும். 28 × 25 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 700%. அப்போ 8 கூட 700% சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து 64 கிடைக்கும். ஆனா இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த ஆன்சர் கொடுக்கல. அதனால இவங்க வந்து ஸ்டார் கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 700%. கடிகாரத்தில் மணி 1:30 PM அளவில் இருக்கும் பொழுது சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையே அமைந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிறிய முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆங்கிள் = (mod of 30 hours - 11 minutes/2). இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல வந்து ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1:30. அப்போ 1 மணி நேரம் 30 நிமிஷமா? அப்போ ஹவர்ஸ் வந்து 1. 30 × 1 - 11 × மினிட்ஸ். எத்தனை மினிட்ஸ்? 30. அப்போ 11 × 30/2. 30 × 1 30 மைனஸ் இந்த 2ஆல இந்த 30 கேன்சல் பண்ணா 15. 11 × 15 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 165 கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் -135. மாடுலஸ்ல இருந்து நாம எடுக்கும்போது இது பிளஸ் ஆர் மைனஸ்ல எடுக்கிறோம். அப்புறம் நம்ம பிளஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ +135 டிகிரி. 1:30 PM அளவில் இருக்கும் பொழுது சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் வந்து 135 டிகிரி. ஆப்ஷன் A2. நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 0க்கு 19 டிகிரி செல்சியஸ் மேல் உள்ளது. வெப்பநிலை மணிக்கு 4 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை வந்து 0க்கு
13 டிகிரி செல்சியஸ் கீழ் இருக்கும் கேட்டிருக்காங்க. தொடக்கத்தில் வெப்பநிலை வந்து +19 டிகிரி செல்சியஸ், இறுதி வெப்பநிலை வந்து -13 டிகிரி செல்சியஸா. இப்போ இந்த வெப்பநிலை மாற்றம் வந்து மொத்த வெப்பநிலை மாற்றம் 19 டிகிரி செல்சியஸ் -13 டிகிரி செல்சியஸ். அப்போ 19 பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், +13. 19 + 13 ஆட் பண்ணா 32 டிகிரி செல்சியஸ். மொத்த வெப்பநிலை மாற்றம் வந்து 32 டிகிரி செல்சியஸ். ஒரு மணி நேரத்திற்கு வந்து 4 டிகிரி செல்சியஸ் வந்து குறைதான். அப்போ 32 4ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 8 32. அப்போ 8 மணி நேரத்திற்கு பிறகு அந்த இடத்தின் வெப்பநிலை வந்து 0க்கு 13 டிகிரி செல்சியஸ் கீழ் இருக்கும். அப்போ இரவு 8 மணி 8 PM. ஆப்ஷன் A3. 0.009% ஈக்குவல் டு டேஷ் கேட்டிருக்காங்களா? இப்போ 0.009 100ஆல டிவைட் பண்ணோம். 100ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுல 2 0 ஆட் ஆகும். அப்போ 0.00009. ஆன்சர் வந்து ஆப்ஷன் A3. 0.00009. தொடர் கழித்தல் முறையில் 496, 450 எண்களுக்கு மீப்பெரு பொது காரணியை காண்க. இப்போ HCF கேட்டிருக்காங்களா? 496, 450க்கு இப்போ 2ஆல இதை டிவைட் பண்ண இருக்கும். 248 × 2 496, 225 × 2 450. இந்த 248 225 சேம் டேபிளால டிவைட் ஆகாது. அப்போ இதனுடைய HCF வந்து 2. ஆப்ஷன் A2. ஒரு சாய் சதுரத்தின் இரு மூலைவிட்டங்களின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு சாய் சதுரத்தோட 2 மூலைவிட்டங்களோட நீளங்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ அதனுடைய பரப்பு, சாய் சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா வந்து A = 1/2 × D1 × D2. 1/2 × D மூலைவிட்டங்கள் என்ன கொடுத்திருக்காங்க? 10 12. அப்போ 1/2 × D1 வந்து 10, D2 வந்து 12. இப்போ இந்த 2ஆல இந்த 10 கேன்சல் பண்ணா 5, 12 5 வந்து 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ சாய் சதுரத்தின் பரப்பு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் A2. கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து x y இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்துல x y இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்களா? இங்க y - 100 இதுவும் xும் குத்தெதிர் கோணமா, ரெண்டு கோணம் வந்து குத்தெதிர் கோணம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்போ y - 100 = x. இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நேர்கோடு, அதன் மீது இந்த ரெண்டு கோணங்கள் அமைஞ்சிருக்கு. இது y - 100 4x - 20 இருக்கா? இந்த ரெண்டும் இந்த நேர்கோட்டின் மீது அமைஞ்சிருக்கா? நேர்கோட்டில் அமையும் கோணங்களின் கூடுதல் ஈக்குவல் நமக்கு என்ன? 180 டிகிரி. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வருமா? இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுப்போம். y - 100 + 4x - 20 = 180. இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த 1 இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y - 100 பதிலா x ன்னு இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ x + 4x - 20 = 180. x + 4x ஆட் பண்ணா நமக்கு 5x = இந்த 180. இந்த -20 ஈக்குவல் இந்த சைடு வந்தா +20 ஆயிடும். 180 + 20 200. 5ஆல இந்த 200 கேன்சல் பண்ணா நமக்கு 14 கிடைக்கும். x வந்து 40 டிகிரி. இப்போ நம்ம வந்து y ஓட டிகிரி கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y - 100 = x, y = இந்த 100 இந்த சைடு வந்தா பிளஸ் ஆயிடும். பிளஸ் x ஓட வேல்யூ என்ன? 40. இது ரெண்டு ஆட் பண்ணா y = 140 டிகிரி. அப்ப x = 40 டிகிரி, y = 140 டிகிரி. ஆப்ஷன் வந்து A2. 40 டிகிரி, 140 டிகிரி. 5 பலவுள் தெரிவு வினாக்களில் A, B, C மற்றும் D தெரிவுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இப்ப மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 5 கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 சாய்ஸ் இருக்கா? அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 சாய்ஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நாம வந்து தேர்ந்தெடுக்கலாம். அது எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4 × 4 × 4 4^5. சரியான விடையை தேர்ந்தெடுக்க 4/5 விதமான வழிகள் இருக்கு. ஆப்ஷன் A4.